பித்ருதோஷம் என்று இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். பித்ருதோஷம் எதனால் வருகிறது அப்படின்னா, நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் இருப்பதும், அது மட்டும் அல்லாமல் முன்னோர்களுடைய கடமைகளை செய்கின்றவர்களை தொந்தரவு செய்வதும். என்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தவன் ஒரு நாள் லீவு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். என்னப்பா விஷயம்? எங்கள் அப்பாவுக்கு திதி. உங்கள் அப்பாவுக்கு திதின்னா லீவ் கொடுக்க முடியுமா? இதுக்கெல்லாம் லீவ் கொடுக்கறதுக்கு நான் ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் தரேன், 10:30 மணிக்கெலாம் வந்துடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இதுவும் பித்ருதோஷத்தில் போய் சேர்ந்து விடும். ஏன்னா ஒரு காலத்தில் ஆங்கில அரசாங்கம் இருக்கிற பொழுதும் 1950, 55, 60 வரைக்கும் தந்தை இல்லாதவர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு பர்மிஷன் உண்டு. சிரார்த்தம் திதி கொடுக்குற அன்னைக்கு அவங்களுக்கு லீவு பர்மிஷன் ஏதாவது உண்டு. இதையெல்லாம் பின்னால் வந்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நிறுத்திவிட்டார்கள். அந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்கு. இதை ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தம். இது நிவர்த்தி ஆகணும்னா என்ன செய்யலாம்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இந்த பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. ஆவூர் பசுபதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தில் தசரத மகாராஜா பூஜைகள் செய்து பசுபதீஸ்வரரை பிரதிஷ்டை செய்தார். அதற்கு பக்கத்திலே ஒரு அம்பாலை பிரதிஷ்டை செய்தார். அங்க 2 அம்பாள். அந்த அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ பங்கஜவல்லி. இந்த அம்பாலை சிவபெருமானுக்கு அருகாமையிலே பிரதிஷ்டை செய்து தினமும் அந்த கோவிலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய குளத்தை வெட்டினார். அதனுள்ளே ஒரு அம்பாள் கிடைத்தது. அதுக்கு மங்களாம்பிகைன்னு பேர். அந்த அம்பாள் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலில் 2 அம்பாள்கள், பஞ்ச பைரவர்கள் அங்கே இருக்காங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஸ்தலம். பிரதோஷ காலங்களில் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு சென்று திலஹோமம் அப்படிங்கிறது அங்கேயும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் திலஹோமம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதுல இந்த கோயிலும் ஒரு இடத்துல வருது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, வசிஷ்ட முனிவர் பெரிய யாகம் ஒன்று நடத்தினார் சிவபெருமானை நோக்கி. அப்படி யாகம் நடத்துகின்ற பொழுது சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று காமதேனுவை அழைத்தார். இந்த காமதேனு வருவதற்கு மறுத்து விட்டது. அதனால் என்ன பண்றார், விஸ்வாமித்திர முனிவர் அந்த காமதேனுவுக்கு சாபமிடுகிறார். சாபமிட்ட உடனே இந்த காமதேனு பிரார்த்தனை செய்கிறது, இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். அதற்கு உடனே அசரீரியாக ஆவூர் சென்று பசுபதீஸ்வரரை வணங்கினால் இந்த சாபம் நிவர்த்தியாகும். எப்படி செல்வது? பூலோகத்திற்கு வருகிறது. இந்த பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்கிறது. பசுபதீஸ்வரரை அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்ததால் வழிபாடு செய்த ஈஸ்வரர் என்பதால் பசுபதீஸ்வரர் என்ற பெயர் பெறுகிறது. 2 துர்க்கை அம்மன்கள், 1 விஷ்ணு துர்க்கை இருக்கு. முருகர் அம்போடு அங்கே இருக்கிறார், வில்லும் அம்பும் கையில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிகுந்த சிறப்பு உடைய ஒரு ஆலயம். பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயம்.
இந்த ஆலயத்திற்கு முடிந்த அளவு சென்று உங்களால் முடிந்த சேவைகள், கரசேவை, இதெல்லாம் செய்யணும். இந்த பித்ருதோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்றது எப்படி? ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு குழந்தையின்மை, திருமண தடை, வியாதி இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பித்ருதோஷம் தான். நம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் இருப்பது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு விடுமுறை கிடைக்கிறது இல்லை. லீவ் போட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான் போல இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியல. விடுமுறை நாட்களில் என்னுடைய அப்பாவினுடைய நினைவு நாள் வருமா? வராது இல்லையா? அதனால இந்த மாதிரி கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பித்ருதோஷம் நிவர்த்தியாக வேண்டும் என்று இறைவியையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபைரவர் அவரை வழிபாடு செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.